வணக்கம். கைப்பக்குவம். இன்றைக்கி சிக்கன் சால்னா செஞ்சு காமிக்க போகிறேங்க. அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். சின்ன சைஸில் 2 தக்காளி, 3 பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, 1/4 மூடி தேங்காய், 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். சால்னாக்கு இந்த மாதிரி எலும்பு பீஸை எடுத்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மசாலாலாம் வணக்கி அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய், சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், அன்னாச்சி பூவில் 2 பெட்டல்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, சோம்பு 1 ஸ்பூன், இப்போ கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணக்கிக்கிங்க. வணக்கிறதுல தான் சால்னாவுடைய டேஸ்ட் இருக்குது. வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு வணங்கியிருக்கு. 10 முந்திரி, 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு, 1/2 ஸ்பூன் கசகசா. இப்போ முந்திரியில் என்ன கடைச்சக்கடலை இருக்குங்க, அதை சேர்த்திக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி, நல்லா வணங்கிருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய், இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மசாலா நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். சால்னா இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். இதுக்கு கடுகெல்லாம் எதுவும் வேண்டாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சலை இதெல்லாம் சேர்த்திக்கலாம். நான் எதுவும் சேர்த்திக்கல, ஏன்னா சாப்பிடும்போது கடிப்படும் அப்படின்னு நான் சேர்த்திக்கல. பெரிய வெங்காயம் பாதி சேர்த்திருக்கேன். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் பண்ணி சிக்கன் சேர்த்திக்கிறேன். சிக்கன் போட்டோன்னா கரண்டி விட்டு கிளறாதீங்க. 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் கரண்டி விட்டு கிளறுங்க, இல்லைன்னா உடஞ்சி போயிடும். பாருங்க, இப்போ கரண்டி விட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இப்படி ஒட்டாமல் வரும். இல்லைன்னா எல்லாம் பாத்திரத்துலேயே ஒட்டிக்கும், உடஞ்சு போயிடும். இப்போ மசாலா சேர்த்திக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். நான் ஆல்ரெடி சிக்கன் கழுவும் போதே மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன்.
நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணும்போதே மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன், அதனால் மஞ்சள் தூள் கம்மியாக சேர்த்துருக்கேன். காஷ்மீர் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், இது கலருக்காக. தனியா பவுடர் 1/2 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு. இந்த மசாலா வந்து சிக்கனில் பிடிக்கிட்டு நல்லா வதக்கிக்குங்க. இப்போ போட்டிருந்த மசாலாவில் நல்லா வந்து வதங்கியிருக்கு. இப்போ அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம். மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கனில் மசாலா பிடிக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. மசாலா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி விசில் விட்டுக்கலாம். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணியாச்சு. 2 விசில் வந்த நிமிஷத்தில் பார்க்கலாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஆயில் நல்லா திரண்டு வந்திருக்கு. கருவேப்பிலை, மல்லி இலை, நம்மளுக்கு தேவையான அளவில் இருக்குது. இந்தளவுக்கு திக்னஸ் இருந்தாவே போதும். இன்னும் வந்து சில பேர் வந்து ரொம்ப நீர்த்த மாதிரி வைப்பாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்குது. உப்பு காரம் எல்லாம் சூப்பராக இருக்குது. நான் இன்றைக்கி வந்து பன் பரோட்டா செஞ்சுருக்கேன், அது கூட சர்வ் பண்ணுறேன். சிக்கன் சால்னா வந்து நார்மல் பரோட்டா, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.